அடுத்த 30 நாளைக்கு உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். இந்த மே 1ஆம் தேதி நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்த 30, 31 நாளைக்கு மே ஃபுல்லாவே நீங்க அப்சஸ்டா இருக்க போறீங்க. எதுலனா உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷன்ல. ஓகே. இந்த கோல நான் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன மாரி நடந்துப்பேன்? என்ன மாரி பேசுவேன்? என்ன மாரி பிலீஃப் சிஸ்டம் வச்சிருப்பேன்? என்ன மாரி நான் திங்க் பண்ணுவேன்? என்ன மாரி நான் உடை உடுத்துவேன்? எல்லாத்தையுமே நம்ம மாத்திக்க போறோம். இந்த 30 நாளுமே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க ஒரு ட்ரீம் வச்சிருக்கீங்கல்ல, அது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்றதோ, இல்ல ஒரு பிரைவேட் கம்பெனில இந்த கம்பெனில தான் எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களோ, அத சாதிச்ச பிறகு நீங்க என்ன மாதிரி ஒரு மனுஷனா வாழ்ந்துட்டுருக்கீங்க? என்ன மாரி ஒரு மனுஷியா வாழ்ந்துட்டுருக்கீங்க? இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஏத்த மாரி சாதகமா மாறுன பிறகு, நீங்க எந்த மாதிரி நெனப்பு, நம்பிக்கைகள், ஃபீலிங்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல்லயும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்களோட என்விரான்மென்ட்ட கிளீனாவே இல்ல, ரொம்ப கசகசன்னு இருக்கு அப்டின்னா, அத கொஞ்சம் மாத்துங்க. நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி வைங்க. உங்களோட உடைகள கொஞ்சம் மாத்துங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், உங்களோட ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் கொஞ்சம் மாத்துங்க. அடுத்த 30 நாளைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களோட பாடி அண்ட் மைண்டுக்கு சொல்ல போறீங்க, நான் வந்து டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல இல்ல. நான் ஆல்ரெடி அதா ஆகின ஒரு பெண்மணியாவோ, ஆண்மணியாவோ ஆகிட்டேன். என்னோட கனவுகள அடைஞ்ச ஒரு வெர்ஷனுக்கு நான் போயிட்டேன் அப்டின்றத நீங்க திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ண போறீங்க. சரி, அது 2 விதமா நடக்கும். ஒண்ணு உங்களோட பிலீஃப்ஸ்ல நீங்க நெறைய வொர்க் பண்ணும்போது நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க பிலீஃப்ஸ்ல வொர்க் பண்ணலனாலும் அம் உங்களோட மைண்ட் அண்ட் பாடிய அந்த நிலைமைக்கு போயிட்டீங்க அப்டின்னுட்டு இந்த செகண்டே குவாண்டம் ஷிஃப்ட் பண்றது மூலமாவும் அது நடக்கும். அந்த அந்த டெசிஷன் நீங்க எடுக்கிறீங்கல்ல, நான் போயிட்டேன். அவ்வளோதான். நான் அடைஞ்சுட்டேன் அந்த பெண்மணியா தான் நான் இப்போ மாறப்போறேன். அப்படிதான் இருக்கேன். மாறப்போறேன்றத விட மாறிட்டேன். இப்ப அப்படிதான் என்னோட நெனப்பு இருக்கு. இப்படிதான் திங்க் பண்ணுவேன் அப்படின்ற மாரி நம்ம போப்போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா கான்டென்ட் கிரியேட்டரா ஆகணும்னு நெனைக்கிறீங்க. Instagramல நீங்க நெறைய போஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட ட்ரீம் என்னவா இருக்கும்? எனக்கு ஒரு 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருந்தா சூப்பரா இருக்கும். என்னோட ரீல்ஸ் எல்லாத்தையும் வந்து 1 மில்லியன் பீப்பிள் பார்த்தாக்கா சூப்பரா இருக்கும். அப்படிலாம் ஃபீல் பண்ணுவீங்கல்ல? அந்த வெர்ஷனா மாறி நீங்க அந்த எனர்ஜிக்கு போயிட்டு என்னோட ஒரு ரீல்ஸையுமே வந்து 1,00,000 பேர் பார்க்குறாங்க. இல்ல 10,00,000 பேர் பார்க்குறாங்க. இல்ல 1,00,00,000 பேர் பார்க்குறாங்க. உலகம் முழுக்க இருந்து பார்க்குறாங்க. ஸோ, நான் என்ன மாரி வைப்லேருந்து அத கிரியேட் பண்ணுவேன்னுட்டு, அந்த வைபுக்கு போய் போஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. பண்ணிட்டீங்க. என்ன மாதிரி கலீக்ஸ் உங்ககிட்ட அப்ரோச் பண்றாங்க? என்ன மாரி அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க? என்ன மாதிரி நீங்க ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணிருக்கீங்க? அந்த மனநிலையிலிருந்து இப்ப இருக்க ஜாப்ல வொர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. அண்ட் நீங்க பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. என்ன மாதிரி அ நேம் சூஸ் பண்ணியிருப்பீங்க? என்ன மாதிரி நீங்க வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டிவைஸ் பண்ணிட்டுருப்பீங்க? என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பிளான் பண்ணியிருப்பீங்க? என்ன மாரி கிளையண்ட்ஸ அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் டிவைஸ் பண்ணிட்டுருப்பீங்க. அது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிங்க. அடுத்த 30 நாள் நம்ம வந்து டெலூஷனலா இருக்க போறோம். டெலூஷனல்னா என்னன்னா, கிறுக்குத்தனமா கிறுக்குத்தனமா நம்ம ட்ரீம்ஸ் மேல கிறுக்குத்தனமா இருக்க போறோம். ஸோ கைஸ், இத மட்டும் பண்ணுங்களேன். அடுத்த 30 நாளைக்கு வேற எத பத்தியும் யோசிக்காதீங்க. வேற எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இத மட்டும் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களோட மைண்டுக்கு நீங்க திருப்பி சொல்றீங்க. உங்க பாடிக்கு திருப்பி சொல்றீங்க. நீங்க பழைய ஆள் கிடையாது. உங்களோட பாஸ்ட் ஐடென்டிட்டில நீங்க இல்ல அப்டின்ட்டு. ஸோ இந்த 30 டேஸ் சேலஞ்ச எடுத்துக்கோங்க. எல்லாருமே 30 டேஸ் சேலஞ்ச் அப்டின்னுட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே இந்த சேலஞ்ச் எடுக்கிற ஒருத்தருமே காமெண்ட் பண்ணுங்க. அடுத்த 30 நாள் மே மாசம் முழுக்கவே வந்து நீங்க இந்த ஒரு எண்ணத்தோட தான் செயல்பட போறீங்க. உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷன்ல இருந்து தான் ஒரு எண்ணத்தையுமே நீங்க கொண்டிருக்க போறீங்க. உங்களோட வந்து எல்லா ஆக்ஷன்ஸுமே வந்து உங்களோட ஃபியூச்சர் வெர்ஷன்ல இருந்து தான் இருக்கணும். ஓகேவா? டெலூஷனலா இருங்க. அப்சஸ்டா இருங்க. உங்களோட கோல்ஸ் மேல அப்சஸ்டா இருங்க. அதுக்கப்புறம் உங்களோட எனர்ஜி எப்படி வச்சுருங்க அப்படின்னா, இத நான் அடைஞ்சுட்டேன். எனக்கு 3 பிஹெச்கே வந்தா தான் நான் ஹேப்பியா இல்ல. இப்ப நான் ஹேப்பியா இருக்கேன். அந்த ஹாப்பினஸ்ஸ நீங்க உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கோல்க்காக போராடல. எனக்கு 3 பிஹெச்கே வேணும். அந்த கோல்க்காக நீங்க போராடல. அந்த 3 பிஹெச்கே வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஃபீல் ஆகுதுல்ல உங்க பாடி அண்ட் மைண்டுக்கு. அப்பா! இனிமே இந்த ரென்ட்டுக்கு போற தொல்ல இல்ல. ஒரு வீடியோ ஷிஃப்ட் பண்ற தொல்ல இல்ல. இந்த வீட்டு ஓனருங்க இது உடைஞ்சிருச்சு, அது உடைஞ்சிருச்சு. இதுக்கு நீங்க காசு தரணும், அதுக்கு காசு தரணும். பெயிண்ட்ட பிச்சு விட்டீங்க, ஆணி அடிச்சுட்டீங்கன்ட்டு நம்மள நச்சு நச்சுன்னு பண்ணிட்டுருப்பீங்க. அந்த தொல்லை இல்லன்ட்டு உங்களுக்குள்ள ஒரு செக்யூரிட்டி, ஒரு பீஸ் ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா? அந்த அந்த ஃபீலிங்க்காக தான் நீங்க அந்த 3 பிஹெச்கேக்கு எய்ம் பண்ணிட்டுருக்கீங்க. ஆனா, உங்களோட மைண்ட் என்ன நெனைக்குது, அந்த 3 பிஹெச்கே தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் தருதுன்னு நெனைக்குது. இல்ல, உங்களோட ஏதோ ஒரு ஃபீலிங்க்காக நீங்க அத தேடிட்டு இருக்கீங்க. ஓகே. நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்ட, உங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட லவ் தேடிட்டு இருக்கீங்க அப்டின்னாலும், அந்த ஒரு ஃபீலிங், அந்த செக்யூரிட்டி வுமென்லாம் மோஸ்ட்லி இந்த செக்யூரிட்டிக்காக தான் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி,
ப்ரையாரிட்டைசேஷன் அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நான் தான் முன்னாடி. என் குழந்தைங்க கூட முன்னாடி இல்ல. நான் தான் முன்னாடி. அவங்க அப்பா, அம்மா முன்னாடி கிடையாது. நான் தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு முன்னாடி. அந்த ப்ரையாரிட்டைசேஷன்லாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. தே வாண்ட் டு பி சீன், தே வாண்ட் டு பி ஹர்ட். ஸோ அந்த ஃபீலிங்க நீங்க அவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்கறதுக்கு பதிலா உங்களுக்கே குடுத்துக்க ஆரம்பிக்கும்போது, உங்களோட ரிலேஷன்ஷிப் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி டர்ன் அரவுண்ட் ஆகுறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. ஓகே. ஸோ எல்லாருமே இந்த 30 டேஸ் சேலஞ்ச் எடுங்க. அண்ட் இந்த 30 டேஸ் சேலஞ்ச் எடுக்கிறீங்க. நீங்க இன்னும் விஸ்வரூபம் ப்ரோகிராம்ல இல்ல அப்படின்னா, கண்டிப்பா விஸ்வரூபம் ப்ரோகிராம் வந்து இணையுங்க. மே 1லேருந்து மே 7th வரைக்கும் நான் வந்து ஒரு குட்டி ஆஃபர் உங்களுக்காக அனௌன்ஸ் பண்றேன். விஸ்வரூபம் ப்ரோகிராம் வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரோகிராமோட காஸ்ட் வந்து ₹3000 சிலபஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் போடுறேன். உங்களுக்கு வந்து ₹500 நான் டிஸ்கவுண்ட் தரேன். ஸோ 2500க்கு நீங்க இந்த ப்ரோகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். நான் ஒரு 30 பேருக்கு தான் இந்த ஸ்லாட் ஓப்பன் பண்ணி வைக்க போறேன். ஸோ முந்துவர்களுக்கே முதலிடம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான் இருக்க போகுது. ஸோ நான் ஒரு நம்பர் குடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு வந்து விஸ்வரூபம் அப்படின்ட்டு அந்த கோர்ஸ் நேமா அனுப்புனீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ எப்படி பே பண்ணணும் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சுடுறேன். ஸோ யா கைஸ் அண்ட் உங்களோட ட்ரீம் வந்து இப்போ நான் இங்கிலீஷ் கத்துக்கணும் லாவண்யா. அடுத்த 30 டேஸ் அதில தான் இருக்க போகுது. என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூவன்சிக்காக நான் ஒர்க் பண்றேன்னா, கண்டிப்பா நீங்க அந்த கோர்ஸஸையும் வந்து எனக்கு அனுப்பி விடுங்க. இது ஒரு சம்மர் ஸ்காலர்ஷிப்பா நான் ப்ராப்பரா லான்ச் பண்ணல. ஏன்னா நெறைய வேலை இருக்கு. நெறைய டிராவல் பண்ற பிளான்லாம் எனக்கு இருக்கு. அதனால நான் எப்படி பிளான் பண்றதுன்னு தெரியல. இப்போதைக்கு 30 பேருக்கு விஸ்வரூபம் நான் வந்து அப்ரூவல் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் மேபி ஒரு 5, 10 பேரு 5 பேருக்கு 5 பேருக்கு இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரிக்கும் நான் அப்ரூவல் போடுறேன். ஸோ யாருக்காவது தேவைன்னா கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். அண்ட் அடுத்த 30 நாளைக்கு உங்களோட எண்ணம், செயல், ஊக்கம் எல்லாத்தையுமே வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட் நோக்கியே வைங்க. எதுனா உங்களோட ஃப்யூச்சர நீங்க வந்து அடைஞ்சிட்டீங்க. அந்த ஃப்யூச்சர் செல்ஃபாவே நீங்க மாறிட்டீங்க. அந்த ஃப்யூச்சர் செல்ஃபோட அப்சஸ்டு வெர்ஷன்லேருந்து நீங்க எல்லாத்தையுமே கட்டமைக்க போறீங்க. அந்த ஃப்யூச்சர் செல்ஃபோட அந்த எனர்ஜிலேருந்து நீங்க இந்த உலகத்த பார்க்க போறீங்க. அந்த ஃப்யூச்சர் செல்ஃபாவே மாறி தான் நீங்க உடை உடுத்த போறீங்க. இப்போ வந்து நீங்க ஒரு ஜாப்ல இருக்கீங்க. ஒரு 20,000 ஜாப்ல இருக்கீங்க. உங்களோட ட்ரீம் ஜாப் வந்து ஒரு ₹50,000 ஜாபா இருக்கு. இல்ல ஒரு மேனேஜரா ஆகணும் அந்த கம்பெனிலயே இருக்குன்னா, எப்படி நீங்க உடை உடுத்துவீங்களோ, அந்த மாரி உங்களோட ட்ரெஸ்ஸிங்க முதல்ல சேஞ்ச் பண்ணுங்க. நாளையிலருந்தே முதல்ல இந்த வீக்கெண்ட்ல வந்து போயி ஒரு சின்ன குட்டி ஷாப்பிங் போடுங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் வந்து சேஞ்ச் பண்ணுங்க கைஸ். அதிலேயே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட மைண்டுக்கு நீங்க உங்க கண்ணாடி முன்னாடி நின்னு நீங்க சொல்றீங்க, "ஆ நான் மாறிட்டேன்" அப்படின்றத உங்க கண்ணாடி உங்க மைண்டுக்கு வந்து அறிவுறுத்தும். ஓகேவா? எல்லாமே வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கலா நடக்கும். மிராக்குலஸா நடக்கும். அண்ட் இன்னும் இதோட பவர செம்மையா ஆக்கணும் அப்படின்னா, டெய்லி ஜர்னல் பண்ணுங்க. உங்களோட ஃப்யூச்சர் வெர்ஷன் வந்து என்ன மாதிரி அனுபவங்கள அனுபவிக்குது? உங்களோட ஃப்யூச்சர் வெர்ஷன் வந்து எவ்வளோ ரிலாக்ஸ்டா இருக்கு? எவ்வளோ பீஸ்ஃபுல்லா இருக்கு? எவ்வளோ இந்த விஷயங்கள என்ஜாய் பண்ணுது? அப்படின்ற அந்த ஆங்கிள்லேருந்து நீங்க ஒரு நாளுமே ஜர்னல் பண்ணுங்க. ஒரு சின்ன பேராகிராஃப் எழுதுறீங்களோ, 10 பக்கம், 20 பக்கத்துக்கு எழுதுறீங்களோ, அது உங்களோட விஷயம். உங்களோட விருப்பம். ஆனா ஜர்னல் பண்ணுங்க. உங்களோட தாட்ஸ வந்து பென் அண்ட் பேப்பர்ல போடும்போது, அது வந்து வேற லெவல் உங்களுக்கு அந்த புஷ் குடுக்கும். உங்களோட ஐடென்டிட்டிய வந்து உங்களுக்குள்ள நிலைநிறுத்த வைக்கும். நம்மகிட்ட வந்து நெறைய கோர்ஸ்கள் இருக்கு. மேபி நான் வந்து மே 1லேருந்து 7th வரைக்கும் உங்களுக்கு எல்லா கோர்ஸ்களுக்குமே ஒரு ₹500 டிஸ்கவுண்ட் தரேன். விசிபிள் அண்ட் வேல்யூடுக்கு தர முடியாது. பட் மேபி எல்லா கோர்ஸ்களுக்கும் எனக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணி விடுங்க. ஓகே. நான் அப்ரூவல் தரேன். கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தான் நான் ஓப்பன் பண்ணி வைப்பேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்டின்னா முதல்லயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் இது கொஞ்ச காலத்துக்கு மட்டும் தான். 1லேருந்து 7th வரைக்கும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். 7த்துக்கு அப்புறம் நெறைய ட்ராவல் பண்ண பிளான் இருக்கு. சார்தாம் இருக்கு. இங்க குமான் ஏரியாலாம் நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதெல்லாம் பண்ண போறேன். அப்போ என்னால ஆக்சஸ் பண்ண முடியாது மொபைலோ, இல்ல உங்களுக்கான அப்ரூவல்ஸோ. அதனால தான் சொல்றேன். ஸோ 7th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருந்தாலும் ஒரு கோர்ஸ்க்குமே வந்து நான் சில பேருக்கு தானே அப்ரூவல் குடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்லாட்ஸ் முடியறதுக்குள்ள நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. நான் குடுத்துருக்க நம்பருக்கு வந்து நீங்க விரும்புற கோர்ஸ வந்து மெசேஜ் பண்ணி விடுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்ரூவல் தரேன். ஸோ விஸ்வரூபம் வாங்க. உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃபா எப்படி மாறுறது? எப்படி உங்களோட பிலீஃப் சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து கட்டமைக்கிறது அப்படின்றதெல்லாம் நான் அதில சொல்லிக் குடுத்துருக்கேன். உங்களோட ஆழ்மன அழுக்குகள்லாம் கொழுந்து விட்டு எரிய வச்சுட்டு, நீங்க ஃப்யூச்சர் வெர்ஷன்லேருந்து உடனே குவாண்டம் லீப் எடுப்பீங்க. ஸோ இந்த ப்ராசஸ வந்து 30 டேஸ்லேருந்து 3 டேஸா சுருக்கணும். 30 டேஸ் எனக்கு வந்து ரொம்ப லாங்கா இருக்கு. 3 டேஸ்க்குள்ள நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நான் குவாண்டம் லீப் எடுக்கணும். நான் என்னோட டைம்லைன ஜம்ப் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா விஸ்வரூபம் வந்து 3 டேஸ்க்குள்ள அந்த கோர்ஸ முடிங்க. உங்களால முடிக்க முடியும். ஒரு 6 to 8 ஹார்ஸ் ப்ரோகிராம் தானே அது. அடுத்த 1 இயர்க்கு ஆக்சஸ் இருந்தாலுமே வந்து 1 இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. கடகடன்னு முடிங்க. விஸ்வரூபம் மெடிடேஷன் பண்ணுங்க. டெய்லி பண்ணுங்க. நம்மளோட விஸ்வரூபம் ப்ரோகிராம்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து விஸ்வரூபம் மெடிடேஷன கன்டினியூஸா பண்ணுங்க. அண்ட் அந்த ப்ரோகிராம்ல ஜாயின் பண்ணணும்னு வெயிட் பண்றவங்க, இனிமே வெயிட் பண்ணாம ஜாயின் பண்ற வழிய பாருங்க. அண்ட் யா கைஸ், ஃப்யூச்சர் செல்ஃபோட அந்த அப்சஸ்ட் எனர்ஜிலேருந்து உங்களோட லைஃப வாழுங்க. உங்களோட லைஃப் வந்து
எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அந்த டெசிஷன் தான் எல்லாமே. நான் இந்த 3 நாளா வந்து உங்ககிட்ட கன்டினியூஸா சொல்லிட்டே இருக்கேன்ல. இந்த ரீரைட் யுவர் செல்ஃப் சீரீஸ்ல வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க விஷயம் என்னன்னா, நம்ம மே மாசம் முழுக்கவுமே பேச போற விஷயம் வந்து ஒண்ணே ஒண்ணு தான். ரீரைட்டிங் யுவர் செல்ஃப் இஸ் ஆல் அபவுட் டெசிஷன் தான். இந்த டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ வந்து தவற விடக்கூடாது. ரொம்ப நாள் இழுக்கக்கூடாது. ரொம்ப நாள் வந்து இது பண்ணலாம்னு நெனைக்கக்கூடாது. நான் ஆகிட்டேன். நான் இந்த மனுஷி, நான் இந்த மனுஷன். நான் ட்ரீம் செல்ஃப அடைஞ்சு அந்த டைம்லைனுக்கு போயிட்டேன் அப்படின்ற அந்த இடத்துக்கு போயிட்டு, நீங்க உங்களோட உலகத்த பாருங்க. இப்ப என்கிட்ட இது இல்ல, அது இல்ல, இந்த ரிசோர்ஸ் இல்ல, அந்த ரிசோர்ஸ் இல்லன்ட்டு எத பத்தியுமே திங்க் பண்ணாதீங்க. எத பத்தியுமே திங்க் பண்ணாதீங்க. எத பத்தியுமே திங்க் பண்ணாதீங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்றதுல மட்டும் அந்த எண்ட் கோல்ல மட்டும் உறுதியா இருங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதிகமா இருந்ததுன்னா, கண்டிப்பா அதையும் செய்யுங்க. எனக்கு சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங் ஒர்க் பண்ண அளவுக்கு வந்து நான் ப்ராப்பரா மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்கேன். பட் சாதனா டைப்லலாம் நான் பண்ணதே கிடையாது. இங்க இந்த ஹிமாலயாஸ் வந்து எனக்கு நெறைய சேஞ்சஸ் குடுத்துருக்கு. இந்த ஷிவ் சாதனாவோட 12 டேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் எனக்கு ஷிவ் சாதனா பத்தியும் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நான் அத ஷேர் பண்றேன். கெட் ஸ்டார்ட்டட் வித் இட் கைஸ். உங்களோட ம் மேபி நான் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் குடுக்குறேன். ஜஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு, உங்க வீட்ல ஒரு சின்ன மூலையில உட்காந்து மெடிடேஷன்லேருந்து ஆரம்பிங்க. நாம் ஜபாலேருந்து ஆரம்பிங்க. ஓம் நம சிவாய. அதுவே போதும். 108 தடவைலேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் 1008 தடவைக்கு போங்க. உங்கள அந்த ப்ராசஸே வழிநடத்தும். நான் அப்படிதான் இருந்தேன். நான் இங்க தான் பண்ணிட்டுருக்கேன். இதுவரைக்கும் வந்து எனக்கு ப்ராப்பர் பூஜா ரூம் இன்னும் செட் பண்ணல. பக்கத்து ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து லீஸ்க்கு எடுத்திருக்கேன் நானு. அடுத்த 1 1/2 இயர்ஸ்க்கு. எனக்குன்னு தனியா ரூம் இருக்கு. எனக்கு தனியா பூஜா ரூம்லாம் இருக்கு. ஆனா, இன்னும் நான் வந்து அந்த செட்டப் முடிக்கல. நான் இங்க இன்னும் இந்த இடத்துல தான் இருக்கேன். நான் இங்க தான் வந்து ஒரு 2 மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தேன். எனக்கு பக்கத்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருச்சு. நாங்க மூவ் பண்ணணும். பட் அதுக்கான கொஞ்சம் வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆஸ் ஐ செட் ஐ காட் ஸ்டார்ட்டட் வித் இட். 12 டேஸ் போயிட்டுருக்கு. எங்க முன்னாடி வந்து பூஜா ரூமோ, ஃபோட்டோவோ, சிவனோட ஃபோட்டோவோ எதுவுமே கிடையாது. எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். கங்கோத்ரி ட்ரிப் போம்போது நெறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணேன். ஆனா, என் முன்னாடி வந்து இந்த வியூ தான் இருக்கு. Can you guys see? Oh, you can't see. Okay. மேபி நான் வந்து ஏதாவது ஃபோட்டோ கிட்ட இங்கே போட முடியுமான்னு பார்க்குறேன். இந்த இந்த வியூ தான் எனக்கு இருக்கு. இல்லன்னா நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் வீடியோ வந்து வெளிய போய் எடுக்கிறேன். இங்க என்னன்னா, ஒரு நாளைக்கு 5 விதமான கிளைமேட் மாறி மாறி வருதா, அதனால வெளிய போய் எடுக்கலாம் அப்படின்னும்போது மழை பெய்ய ஆரம்பிச்சுருது. அதனால என்னால முடியல. பட் நான் உங்களுக்கு இந்த வியூவும் காமிக்கிறேன். பெரிய மலைகள் இருக்கு என் முன்னாடி, இமயமலைகள். அந்த வியூ தான் என்னோடது. ஸோ சிவனோட அபோர்ட்லேருந்தே நான் வந்து ரொம்ப ஜாலியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். கெட் ஸ்டார்ட்டட் வித் உங்களோட வியூ செவரா கூட இருக்கலாம். செவர் தான் என் முன்னாடி இருக்கு. வேற எதுவுமே இல்லனாலும் பரவால்ல. கெட் ஸ்டார்ட்டட் வித் இட். உங்களோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங் விஸ்வரூபம் ப்ரோகிராம்ல நீங்க இறங்கி இருக்கும்போது, உங்களுக்கான சில சாதனாஸ வந்து நீங்க கையில எடுத்து பண்ணும்போதும், உங்களுக்கான சங்கல்பம் மீன்ஸ் வாட்? உங்களோட கோல். இந்த இந்த காரணத்துக்காக நான் இத பண்றேன். இந்த இந்த காரணத்துக்காக இத பண்ணும்போது, நான் உனக்கு இதெல்லாம் செய்றேன். 108 தடவ உன்னோட பேர் சொல்றேன். நான் வந்து 1 1/2 மணி நேரம் மெடிடேட் பண்றேன். வேற ஏதாவது நான் நான்வெஜ் அவாய்ட் பண்றேன். வேற ஏதோ உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டே இருங்க, பண்ணிட்டே இருங்க. நான் வந்து 3 விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். நான்வெஜ் அவாய்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து நான் குளிக்கிறேன் இங்க அப்டின்னா, அது வந்து சில் தண்ணீல தான் இருக்கும். அண்ட் 2 மணி நேரம் டெய்லி. ஓகே. 90 மினிட்ஸ்ல ஆரம்பிச்சேன். இப்போ 2 மணி நேரமா போயிட்டுருக்கு. பட் 90 மினிட்ஸ் அப்டின்றது தான் என்னோட சாதனாவோட இதா இருந்தது. ஸோ இந்த 3 விஷயங்கள். ஹிமாலயாஸ்ல சில் தண்ணீலலாம் குளிப்பேனா? அப்படின்றதே எனக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் சென்னையிலேயே வந்து சில்லு தண்ணீல குளிக்க மாட்டேன். டெய்லி வந்து சம்மர்ல கூட ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டு தான் நம்ம குளிப்போம். ஆ இங்க வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்றது, ஒரு சாதனாவா பர்ட்டிகுலரா பண்றதுலாம் வந்து இன்னும் வேற லெவல் எனக்கு என்னோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங் என்ன நான் கொஸ்டின் பண்றது, என்னோட ஐடென்டிட்டி சப்கான்ஷியஸ் ரீப்ரோகிராமிங்னா என்ன? நம்மளோட மாயா, நம்ம என்னலாம் தப்பா நெனச்சுட்டு இருக்கோமோ, அதெல்லாம் கொஸ்டின் பண்றது தானே. நம்மளோட ஆழ்மன நம்பிக்கைகள கொஸ்டின் பண்றது தான். அதுதான் வந்து இங்கேயும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அது இன்னும் ஸ்பிரிச்சுவலா வேற லெவல். சொல்லவே முடியாத அளவுக்கு மிராக்குலஸா நடக்குது. அதெல்லாம் நான் இங்க பார்க்குறேன். ஸோ 2த்தையும் கிளப் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கு எஃபெக்ட். கண்டிப்பா செய்யுங்க, கண்டிப்பா செய்யுங்க, கண்டிப்பா செய்யுங்க. அண்ட் என்னோட ஆம் ஷிவ் சாதனாவோட ரிசல்ட்ஸ் அதோட ப்ராசஸ் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா தனியா வீடியோல போடுறேன். நான் இதுவரைக்கும் ஸ்பிரிச்சுவலா பேசினாலும் வந்து அ இந்த மாதிரி சாதனா ஓரியன்டடா பேசினதில்ல. ஸோ அதனால வந்து எப்படி டாபிக்க கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல. மேபி நம்ப டெய்லி வீடியோஸ்லயே நான் அதுக்கான அப்டேட்ஸ் குடுக்குறதா என்ன அப்படின்னு பார்க்குறேன். ஸோ கெட் ஸ்டார்ட்டட் வித் இட் கைஸ். உங்க முன்னாடி ஒரு செவர் இருக்கோ, ஒரு அ மரம் இருக்கோ, ஆம் என்னவோ என்னவோ இருக்கோ, உங்க முன்னாடி பூஜா ரூம் இருக்கோ, எது இருந்தாலுமே பரவால்ல. என்கிட்ட இந்த ரிசோர்ஸ் இருக்கு, இல்ல அப்படின்ட்டு வரி பண்ணாம கெட் ஸ்டார்ட்டட் வித் இட். ஒரு கோல வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆஃபர் பண்ணுவேன் அப்படின்ற முடிவு வச்சுக்கோங்க. அ போயிட்டே இருங்க.
போயிட்டே இருங்க. அண்ட் நம்மளோட விஸ்வரூபம் ப்ரோக்ராம்லயும் வந்து இணைஞ்சுட்டு, அத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த சிவ சாதனையும் சேர்த்து பண்ணுங்க. உங்களுக்கு செம்ம ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நான் அத வந்து கண்கூடா ப ப பார்த்துட்டுருக்கேன், பண்ணிட்டுருக்கேன். நானே இங்க வந்ததுக்கு அப்புறமா வந்து நம்மளோட விஸ்வரூபம் ப்ரோக்ராம ஒரு டீச்சர் எனக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. என் முன்னாடி லாவண்யா கிடையாது. எனக்கு ஒரு டீச்சர் சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியே நான் ஃபீல் பண்ணி நோட்ஸ் எடுத்து நான் நெறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த சிவ சாதனாவே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்தது. ஆம், அதுக்கப்புறம் நானு அ அதில இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 2த்தையுமே கம்பைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வேற லெவல் ஐடியாஸ் கிடைக்குது. இன்னர் வொர்க் பிளஸ் ப்ராப்பர் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போகும்போது. ஸோ சூப்பரா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு. நான் டெய்லி, 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 டெய்லி அவ்ளோ ஒரு ஆம் சொல்லவே முடியாத மிராக்குலஸான ஃபீலிங் அண்ட் நம்மளோட எனர்ஜி என்னோட எனர்ஜி வந்து பயங்கரமா வேற லெவல்ல போயிருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். அண்ட் அத நீங்களும் ஃபீல் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன். செம்ம பாசிட்டிவிட்டி ஃபீல் பண்றேன். இந்த என்விரான்மென்ட்டும் சரி, என்னோட என்விரான்மென்ட் என்னோட உள்ளுக்குள்ளேயும் நான் பயங்கரமா வொர்க் பண்றேன். ஸோ அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு காய்ஸ். அண்ட் உங்களோட அடுத்த 30 நாள இந்த அளவுக்கு அப்சஸ்டா கொண்டு போங்க. உங்களோட ட்ரீம தவிர எதையுமே நெனைக்காதீங்க. உங்களோட ட்ரீம் செல்ஃப் அந்த ஐடியல் ஃபியூச்சர் வெர்ஷன் இருக்குல்ல, உங்களோட ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப், பக்காவான ரிலேஷன்ஷிப், பக்காவான கல்யாணம், இல்ல பக்காவான லவ் லைஃப், பக்காவான ஹஸ்பண்ட் மேனிஃபெஸ்டேஷன், இல்ல ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன், வாட்டெவர் அத அச்சீவ் பண்ண அந்த பெண்ணா, ஆணா, அத அச்சீவ் பண்ண பிறகு யார் அந்த ஃபியூச்சர் செல்ஃப்? அத உட்காந்து எழுதுங்க. எழுதிட்டு அதிலருந்து நீங்க வந்து ஒரு வாட்டியும் உங்களையே செக் பண்ணிக்கோங்க. முதல் நாள், 2 நாள், 3 நாள், 1 வாரம் கூட வந்து உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, அடிக்கடி உங்களோட பாஸ்ட் செல்ஃப்க்கு போயிட்டு நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே வாங்க. நான் நான் இப்போ இந்த 30 நாள் சேலஞ்சில இருக்கேன். என்னோட ஃபியூச்சர் செல்ஃபா மட்டும் தான் நான் வாழ்வேன். நான் ஃபியூச்சர் செல்ஃபா மட்டும் தான் திங்க் பண்ணுவேன். உங்களோட ட்ரீம் மேனேஜரா இருக்கு அப்டின்னா, நீங்க இப்போ ஒரு டீம் மெம்பரா இருக்கீங்க அப்டின்னா, எப்பலாம் நீங்க வந்து மேனேஜரா ட்ரெஸ் பண்ணலையோ, ஆ இன்னைக்கு வந்து 1 நாள், 2 நாள், 3 நாள் கரெக்ட்டா ட்ரெஸ் பண்ணீங்க. 4வது நாள் வந்து போர் அடிக்குது. நம்மளோட பழைய ரொட்டீன்க்கே கிளம்பலாம் அப்டின்ற மாரி ஃபீல் ஆச்சுன்னா, இல்ல. நான் பாஸ்ட் செல்ஃப்க்கு போக பார்க்குறேன். கிடையாது. என்னோட ஃபியூச்சர் செல்ஃப்க்கு வருவேன் அப்டின்னு சொல்லிட்டு உங்கள இழுத்துட்டு இந்த பக்கம் வாங்க. அடிக்கடி உங்களுக்கு வந்து நீங்க நினைவுபடுத்திட்டே இருக்கணும். இல்லன்னா நீங்க மறந்துருவீங்க. 30 நாள் சேலஞ்சையும் மறந்துருவீங்க. 30 நாளையும் மறந்துருவீங்க. உங்க ஃபியூச்சர் செல்ஃபையும் மறந்துருவீங்க. கோலையும் மறந்துருவீங்க. அதெல்லாம் பண்ண வேணாம். கம் பேக் டூ யுவர் செல்ஃப். கம் பேக் டூ யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். உங்களோட டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே, உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே, உங்களோட பிலீஃப்ஸ் எல்லாத்தையுமே, உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப்லேருந்து மட்டுமே வைங்க. உங்களோட லைஃப்க்கு வந்து 1 வருஷமோ, 2 வருஷமோ ஆகுற டிரான்ஸ்ஃபர்மேஷன 30 நாள்ல பார்ப்பீங்க. அந்த டைம்லைன வந்து இம்மீடியட்டா, குயிக்கா நீங்க ஷிஃப்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே. அத வந்து வெரி பவர்ஃபுல்லா பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, விஸ்வரூபம்ல வாங்க. நான் சொன்ன மாரி 30 பேருக்கு தான் நான் அப்ரூவல் குடுத்துருக்கேன். ஸோ, நீங்க அந்த 30 பேர்ல ஒருத்தரா இருக்கணும். ரூ. 500 டிஸ்கவுண்டோட ரூ. 2500 பே பண்ணீங்கன்னா போதும். விஸ்வரூபம் ப்ரோகிராம்க்கு 1 இயர் ஆக்சஸ் கிடைக்கும். வந்து ஜாயின் பண்ணணும்னா, எனக்கு நான் குடுத்துருக்க நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின்ட் காமெண்ட்ல பார்ப்பீங்க. அந்த நம்பருக்கு விஸ்வரூபம்னு மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறேன். உடனே ஜாயின் பண்ணுங்க. வேற ஏதாவது கோர்சஸ் தேவைப்படுறவங்களும் கண்டிப்பா எனக்கு அப்ரோச் பண்ணுங்க. ஐல் ஹெல்ப் யூ அவுட். பட் லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் இருக்கு. வில் சி. ஓகே. அண்ட் இந்த 30 நாள் சேலஞ்ச எடுத்துக்க போறவங்க 30 டேஸ் சேலஞ்சுன்னு மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த சேலஞ்சில சூப்பரா கொண்டு போறதுக்காக நான் நெறைய ஐடியாஸ் எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். டெய்லி கனெக்ட் பண்ணிட்டு இருங்க. தேங்க் யூ காய்ஸ். இந்த ரீரைட் யுவர் செல்ஃப் சீரிஸ் வந்து சூப்பரா போயிட்டுருக்கு. நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். லெட்ஸ் ரீரைட் யுவர் செல்ஃப்.